யாரை போல அக்காவையா? என் சகோதரி உங்களை பற்றி புகழ்ந்து பேசணுன்றாங்க. காலையிலே வந்தீங்கன்னு இப்போ தான் சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஒரு கார்டு கொடுத்துருங்கக்கா, ஸ்பெஷலாக பத்திரிக்கையாளர் கார்டு. எல்லா படத்தையும் பார்க்கலாம்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் சொந்தங்களுக்கு நன்றி. தம்பி பிருத்திவி, அதாவது அவன் தம்பி தான், தம்பியாகவே ஆயிட்டான். அவனுடைய நம்பிக்கைக்கும் அவனுடைய உழைப்புக்கும் கண்டிப்பாக இந்த சினிமா அவனை கைவிடாது. நல்லா இருப்ப. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தன்ராஜ் போகிற போக்கில் 1.5 நிமிஷத்தில் கதை சொன்னான். அந்த கதையை கேரவன்லேருந்து இறங்கி நான் ஷாட்டுக்கு போகிற கேப்பில், அண்ணா ஒரு கதை நான் கேளுனான்னு சொல்லி, ஏன்னா எப்போவுமே அவனை நான் தீபக் மாதிரி தான். என்னென்னா 2014 நிமிர்ந்து நெல் ஷூட்டிங்கில் அவனை மீட் பண்ணுறேன். நிமிர்ந்து நெல் ஷூட்டிங்கில் வந்து ஜெண்டாபாய் கபிராஜ் அந்த தெலுங்கு வெர்ஷனில் வந்து நடிக்கிறான். எப்போவுமே அவன் தனியாக போய் உட்காந்துக்கிறது, சேர் போட்டு உட்காந்து அப்படிலாம் இல்லை. ஷார்ட் முடிஞ்சோடனே வந்து கேமரா பின்னாடி நிற்பான், மானிட்டர் பார்ப்பான், ஏதோ ஒன்று போய் எடுத்து வைப்பான், போவான் வருவான், இப்படியே இருப்பான். அவன் மேலே ஒரு தனி கவனம் வந்தது, ஒரு ஈர்ப்பு வந்தது. அவனோட பேச ஆரம்பித்தேன், பழக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பழக்கம் அப்பப்போ தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா யாரையா கூப்பிட்டு வருவான், இவனும் அப்படி தான் செய்வான். யாரையா கூப்பிட்டு வந்து அவனுக்குன்னு கேட்க மாட்டான், அந்த அவனை கூப்பிட்டு வந்து காட்டுவான். ஆனால் இவன் நல்லா நடிப்பானே, ஆனால் அவன் படத்தில் என்ன காஸ்டிங் சொல்லி எனக்கு அந்த லிஸ்ட்டு மட்டும் கூட. நிறையா குட்டி குட்டி நடிகர்கள் இருக்காங்கண்ணே, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நான் அந்த லிஸ்ட்டெல்லாம் தரேன், நீ யூஸ் பண்ணுண்ணா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து ஒரு வாட்டி கொடுத்தான். அப்புறம் திடீர்னு வந்தான், அண்ணா ஒரு கதை கேட்டேன், நல்ல கதை, நீ நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த டைரக்டரை கூப்பிட்டு வந்தான். விமானம்னு ஒரு படம், அந்த படமெல்லாம் அந்த மாதிரி படம்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அந்த விமானம் கூப்பிட்டு வந்து கேட்க வச்சது அவன் தான். அந்த கதையை கேட்டோம், பிடிச்சிருந்தது, வாடா பண்ணுவோம் அப்படின்னு. அந்த விமானம் ஷூட்டிங்கில் தான் இந்த கதையை, அந்த விமானம் டைரக்டரோட கதை தான் இது, சிவாவோட கதை தான் இது. அந்த 2வது கதையை இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி, இதுக்கு அடுத்து இந்த கதை பண்ண போகிறோம் அப்படின்னோடனே, இந்த கதையை எனக்கு கூட நான் டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவன் வாங்கிட்டு, அப்பா யார் பண்ணுறது அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும்போது தான் ஒரு நாள் நான் ஷார்ட்டில் இருந்தேன். வந்தான், அண்ணே ஒரு கதை சொல்கிறேன் கேளேன் அப்படின்னா, டேய் இங்கேருந்து அங்கே வரைக்கும் போகிறதுக்குள்ளே தான் டைம் இருக்குது, இல்லை அதுக்குள்ளே சொல்லிடுறேன். நான் இறங்கி அங்கேருந்து அப்படி நடந்து வர்ற அந்த ஒரு 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் கேப்பில், அது ஒரு பெரிய ஷாட்டுன்றதுனால கொஞ்சம் தூரமாக நிறுத்தியிருந்தாங்க, நடந்து வர அந்த கேப்பில் தான் சொன்னான். சொல்லி முடிச்சோடனே, என்ன யார் ராப்பா பண்ணுறான், இல்லைண்ணா அதுதான் தேடிக்கிட்டு இருக்கோம், அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன். சரி பண்ணிடுவோம் போடா அப்படின்னேன். அண்ணே ஆமாம் பண்ணுறோம்டா, போடா பண்ணிடுவோம், அவ்வளோதானே, நல்லா இருக்குது, நீ சொல்ல வர விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த சமூகத்துக்கு ரொம்ப தேவையான விஷயம். இங்கே தமிழ்நாட்டில் கூட நீ சொல்ல வந்த விஷயத்தில் ஒரு 10-15 கேசஸ் இருக்குது. அந்த கேசஸ் எல்லாமே குடும்பங்களை புரட்டி போட்ட கேசஸ், அதை நீ கையில் எடுத்திருக்க அப்படின்னோடனே எனக்கு புரியல. என்னென்ன சொல்கிறேன், ஆமாம் இது இங்கே நடந்திருக்கு, இப்பவும் நடந்துட்டுருக்கு. இதை நீ சொல்கிற வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு தந்தை மகனுக்கான ஒரு பாசமாக இருக்கும், ஆனால் நீ உள்ளுக்குள்ளே வச்சுருக்க ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம்டா, இதை சொல்லணும். இதை பார்த்து ஒரு மகன் திருந்தினா போதும், ஐயோ நம்ம இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கோமா, அவனுக்கு ஒரு பையன் திருந்திட்டா போதும், இந்த படம் பெரிய வெற்றி, பல பேரை யோசிக்க வைக்கும். நிறைய சூழலில், நிறைய குடும்பங்களில் நம்ம நினச்ச மாதிரி நம்ம பிள்ளை இல்லையேன்னு சொல்லி பல அப்பாக்கள் தடுமாறிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு சின்னமாக யோசிக்க வைக்கும், ஒரு சின்ன ஒரு விடை கிடைக்கும்னு நம்புகிறோம். அந்த விடை தான் அந்த படத்துக்கான வெற்றின்னு நினைக்கிறோம். தன்ராஜ் வாழ்த்துக்கள், நீ வந்து நல்லா வருவடா. ஏன்னா முதல் படம் மாதிரியே பண்ணல, அவனுடைய ஒரு 100 படத்தில் நடித்தா கூட 100 படத்துலையும் இந்த வேலையை தான் பார்த்துருக்கேன். எல்லா டைரக்டர் பின்னாடியும் போய் அங்கங்கே அந்த எல்லாம் இவன் கற்றுக்கிட்ட மொத்தத்தையுமே ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணான் டைரக்ட் பண்ணும்போது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முதல் 2 நாள் தான் கொஞ்சம் தடுமாறினா. நான் சொன்னேன், எதுக்கு தடுமாறுற, எடு, நீ சொல்கிறது கேட்க தானே வந்திருக்கோம், எடு அப்படின்னு. அதுக்கப்புறம் அசால்ட்டாக அழகா ரொம்ப குழப்பமே இல்லாமல் ஹேண்டில் பண்ணால் நல்ல டைரக்டராக வருவேன். வாழ்த்துக்கள், இன்னும் நிறைய படைப்புகள் கிடைக்கும், வாழ்த்துக்கள், வாழ்க. அப்புறம் அம்மா வந்து நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அதாவது நடிக்கிற மாதிரியே தெரியாது, ரொம்ப ரொம்ப இயல்பாக ஒரு ஆர்டிஸ்ட்டு. ரொம்ப நல்லா இருந்தது அவங்க பேசும்போது, நடித்தப்போ. தமிழ் அவங்களே டப்பிங் பேச சொன்னோம், எல்லாமே அவங்க தானே பேசுனாங்க. ஆமாம் தெலுங்கு நான் தான் பேசினேன். எனக்கு அது ரொம்ப இயல்பாக இருந்தது. என்னென்னா அந்த உயிர் கொடுக்குறது சம்மந்தப்பட்டவங்க பேசினா தான் அது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதனால் தெலுங்குலேயும் கொஞ்சம் டைம் எடுத்து இது நானே பேசுகிறேன்னு சொல்லி உட்காந்து பேசணும். நல்லா வந்திருக்கு. அம்மா ஒரு நல்ல வரவாக இருக்கும் தமிழ் சினிமாவுக்கு. அம்மா ஒரு பெரிய இடம் கிடைக்கும், வாழ்த்துக்கள். மோக்ஷா ரொம்ப ரொம்ப நல்லா வருவீங்க, உங்களுடைய எனர்ஜி லெவல் ரொம்ப ரொம்ப நிறையா தமிழ் சினிமா உங்களோட கனெக்ட் ஆகும், ரொம்ப நல்லா வருவீங்க. முருகன் சார் சொன்ன மாதிரி அந்த கனெக்ஷன், வாழ்த்துக்கள். அதாவது நல்ல எண்ணம், நன்மை சொன்ன மாதிரி நல்ல எண்ணம் இருந்தால் போதும், அது இருக்குது.
நம்மக்கிட்ட நல்ல மனசு இருந்தால் போதும். எங்கள் அண்ணன் சிவா சொன்ன மாதிரி, ஐயோ ஒரு இடத்துல அடிக்கிறானேன்னா நம்ம போய் திருப்பி அவனை அடித்து அவங்கள காப்பாற்றணுன்ற எண்ணம் இல்லை. ஐயோ அந்த நிகழ்வு நடக்காமல் இருந்தால் போதுமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது பாருங்களேன். அந்த எண்ணமே அவனை மாற்றும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நல்லதே செய்ய வேண்டாம், நல்லது நினச்சாலே போதும் அப்படின்ற ஒரு இடத்துல தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் அவ்வளோ வேகம், அவ்வளோ பிஸி. இதுக்கு நடுவில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கட்டும். ஏன்னா நல்ல படைப்பை ரசிகர்கள் என்றைக்குமே கைவிட்டதில்லை. இருக்கரம் நீட்டி வரவேற்றிருக்காங்க. பணம் பணம் பணம், அந்த பணம் பார்த்தால்தான் அந்த படைப்பு அப்படின்ற மனசு தான். எத்தனை பேர் மனசை இது கொள்ளையடிக்குதுன்றது தான். இதை நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நாள் அன்னைக்கு இந்த மாதிரி படைப்புகள் மட்டும்தான் இங்கே நிலச்சி நிற்கும். கமர்ஷியல் படங்கள்லாம் தூக்கி அடிக்கப்படும். அதை நோக்கி தான் இப்போ நகர்ந்துகிட்டு இருக்க. ரெண்டுக்கு நடுவில் தான் நம்ம நிற்கிறோம். அந்த நாளுக்காக தான் காத்துட்ருக்கோம். அது வரைக்கும் இதே மாதிரி படைப்புகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும், உழைச்சிக்கிட்டே தான் இருப்போம். அது கமர்ஷியலாக காசு என்னைக்கு வருதுன்றதை கொஞ்சம் பார்ப்போம். அது லாக் இதில் கூட விழலாம், அந்த பிணைப்பு இதில் கூட நடக்கலாம். இந்த பிணைப்பில் இந்த படத்தில் நடக்கலன்னா அடுத்த படத்தில் நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணி அதற்கான ஓட்டம் தான் இருக்குமே தவிர என்றைக்குமே தடுமாறி தயங்கி எல்லாம் நின்றவே மாட்டோம். அதை போய் வெல்வது வரைக்கும் போராடுவோம். வெற்றி நமக்கே, வெல்வோம். எல்லாருக்கும் நமஸ்காரம். আমি আপনাদের সবাইকে খুব ভালোবাসি। எல்லா டிரெக்டர்ஸ், மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் மோக்ஷா. I really feel extremely privileged and lucky to get into Tamil film industry through this film, Ramam Raghavam. So little emotional, little tensed. I always felt that it is very important to not only always doing, heroine character, lead role, having a screen time, very big time. It's also very important to be a part of wonderful, good films. So that too in Samudra Gani sir's film. Thank you so much, producer sir, Prithvi sir, Dhanraj Garu, for trusting me, and with the hope of working with Samudra Gani sir in his any upcoming film. And I really want to do more and more Tamil films. So ഇപ്പോൾ எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு இருக்குங்க. நம்ம படம் 24th February ரிலீஸ் பண்ணுறீங்க. சாரி 21st ரிலீஸ் பண்ணுறீங்க. ப்ளீஸ் தியேட்டர்ஸ்க்கு வந்து வாட்ச் அண்ட் டூ சப்போர்ட் அஸ் அண்ட் லவ் யூ ஆல் தமிழ் ஆடியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். 100 படங்களுக்கு மேல் தெலுங்கில் நடித்திருக்கிறார். இது அவருடைய முதல் படம். கதை நாயகனாக, இயக்குனராக. இவர்தான் தெலுங்கு படங்களுடைய பரோட்டா சூரின்னு சொல்லலாம். ராமம் ராகவம், ஒரு புது பயணம், ஒரு புது பாதை. தமிழுக்கு மகிழ்ச்சியுடன் அழைக்கிறோம் தன்ராஜ். எல்லாருக்கும் வணக்கம். கணேனா, தேங்க்யூ ஸோ மச். எதுக்கு கேட்க மாட்டிங்களா? மை ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணப்போ எனக்கு இந்த மாதிரி ஹேண்ட் போட்டு சப்போர்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ வரைக்கும் அதே ஹேண்டு இங்கே கூட போட்டுட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. தேங்க்யூ கணேனா, தேங்க்யூ ஸோ மச் சார். இங்கே வந்தால் எல்லா டைரக்டருக்கு நன்றி சார். வை பிகாஸ் நான் கூட கணன படத்துக்கு டைரக்ஷன் பண்ணப்போ நீங்கள் கூட பண்ணாங்க. அந்த மாதிரி இந்த ராமம் ராகவம் படம்ல உங்கள் ரெஸ்பெக்டெல்லாம் அப்படியே இருக்கும் சார். கண்டிப்பாக அது மட்டுக்கும் நான் சொல்கிறேன் சார். இப்போ வரைக்கும் அப்பாவா ஒரு 21 படம் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஏமோ அந்த கடவுள் எனக்கு கொடுத்தாங்க, அந்த டேட்டே வந்துச்சு 21. அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் பிருத்வி, தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இந்த படத்துக்கு எனக்கு ஒரு நல்ல பண்ணா, ஒரு புது டைரக்டர் நல்ல பண்ணான்னு வரும். ஐ எம் வெரி ஹாப்பி. பட் எந்த படமும் அந்த மட்டுக்கே க்ரியேட் பண்ணுறது, அது இல்லாமல் இந்த ஃபீல் குட் படத்துக்கு கூட காசு வந்தால் நல்ல நல்ல ப்ரொடியூசர் வருவாங்க. நல்ல நல்ல ட்ரை பண்ண ஸ்டோரி சொல்கிறதுக்கு இந்த படம் ஓடணும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. தேங்க்யூ. நான் டைரக்ஷன் எதுக்கு பண்ணிட்டேன்னா, எனக்கு ஒன்றும் தெரியாது. மை அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ட் மை கோ டைரக்டர், மை அசோசியேட் டைரக்டர், தேங்க்யூ ஸோ மச். இந்த வேதிக்கையில் அது சொல்லணும், அது என் బాధ్యత. అప్పుడు మై డిఓపి అండ్ మై ఎడిటర్ మార్తాండ కె వెంకటేష్ గారు, మై ప్రజెంటర్ ఆరిపాక ప్రభాకర్ గారు,
அண்ட் எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச். நான் நினைக்கல இப்போ பார்த்தா இந்த படம் ஃபஸ்ட்டு 21st ரிலீஸ் அப்போ தியேட்டரில் பார்த்தா இப்படி தான் இருக்கணும் க்ரௌடு. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு தமிழ் நல்லா பேசணும், அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். ஐம் வெரி சாரி, எதுனா நான் தப்பாக பேசினா மன்னிச்சுங்க. நீங்கள்லாம் நான் ஹைதராபாத்தில் பார்க்குறேன், எவ்ரி மீடியா எல்லாம் சோஷியல் மீடியா அண்டு மெயின் மீடியா அண்ட் ட்விட்டர், ஃபேஸ்புக் ப்ரமோஷன் நல்லா பண்ணுறாங்க. தேங்க்யூ குணா, தேங்க்யூ ஸோ மச் யுவர் சப்போர்ட். இன்னும் படம்ல இந்த எல்லாரும் சொன்னாங்க, இந்த ராமாயணம் பற்றி எல்லாம் சொன்னாங்க. அது ஒரு ராமாயணம்ல தசரதர் சொன்ன மாதிரி ராமுடு வனவாசம் போவாங்க. பட் இந்த படத்தில் ராமுடு என்ன சொன்னால் அதுக்காக அப்பா எங்கேயோ போவாங்க. அதான் இந்த ராமாயணம், அது ராமம் ராகவம். அண்ணன் இல்லாமல் நான் இந்த படம் ட்ரீமுக்கே வராது. எவ்ரி டைம் நாங்கள் எவ்வளோ டார்ச்சர் அண்ணக்கு, இவ்வளோ டார்ச்சர் யாரும் இந்த டைரக்டர்ஸ் யாரும் கொடுக்கல நினைக்கிறேன். ஆனால் க்ரீன் பார்க் இல்லைன்னா அண்ணா வீட்டுக்கு வந்துடுங்க. எனக்கு தெரியும் க்ரீன் பார்க் இருக்கும், இல்லைன்னு சொன்னால் வீட்டுக்கு வந்துடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு இடம் இல்லைன்னா எங்கள் வீட்டில் பண்ணுறா ஆனால் வீட்டிலனே பண்ணுவாங்க. அப்போது அவ்வளோ டார்ச்சர் என்னென்னு. ஆனால் கெஸ்ட்டில் தெரியும் எனக்கு, நான் பேசணும் ஓகே அன்னு சொல்லிட்டு கெஸ்ட் அரே 6:30 அது ஒரு வீடியோ எடுத்தேன் நான். எதுக்கு இவ்வளோ காதலைன்னா என் மேலே இருக்கா இல்லை ப்ரொடியூசர் மேலே இருக்கா, அதில் படத்து மேலே இருக்கு, அது போதும். ஒரு நல்ல படம் ஜெயிக்கணும்னு நினைச்ச ஒரு ஒரு அண்ணன் மாதிரி யார் இருப்பாங்க எனக்கு தெரியல. நான் ட்ராவல் பண்ணப்போ எனக்கு தாராசப்படுவாங்கன்னு சொன்னேன். எனக்கு ஆப்போசிட் வந்த அண்ணன் தான் லாஸ்ட்டு அண்ணன் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படியே ஃப்ளைட்லேருந்து அப்படியே கை இது பண்ணிவிட்டு வீட்டு வரைக்கும், வீட்டிலேருந்து பிரசாத் லேப் வரைக்கும், பிரசாத் லேப்லேருந்து ஹைதராபாத் வரைக்கும் அண்ணன் தான் எனக்கு பேக் சைடில் இருக்காங்க. எனக்கு அப்பா இல்லை, பட் இப்போ இருக்காங்க. தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். இந்த லோகோ அப்போ எல்லாரும் கேட்டாங்க எந்த லோகோவில் அந்த ரெட் கலர் அப்போ ரெட் கலர் இஸ் சன் அண்ட் ஃபாதர் பிளட் ரிலேஷன் கலர், தட்ஸ் வை ஐ புட் இட் அண்ட் ரெட். தென் ஃபேஸஸ், அப்பா ஷாடோ தானே சன், தட்ஸ் வை த 2 faces. தட் சைன், அது அப்பா சந்தகம் தானே பையன், அதுக்காக சந்தகம். அதான் இந்த ராம ராகம் வச்சுக்கிட்டோம். இந்த படத்தை 21st ரிலீஸ் ஆகுது பெப். சமுத்திரக்கனி அண்ணா மாதிரி அப்பா எல்லா வீட்டிலும் இருப்பாங்க. பட் இந்த ராகவா எந்த வீட்டில் கூட இருக்கக்கூடாது, அதான் இந்த படம். தேங்க்யூ மை மியூசிக் டைரக்டர் அருண், எவ்ரி ஒன். இன்னும் மோக்ஷா, தேங்க்ஸ் அம்மா, தேங்க்யூ. இந்த கேரக்டர் ஏதோ வந்துச்சு, ஒரு டூயட் போட்டு ஒரு சாங் மாண்டேஜ் போட்டு அப்படி போயிடுச்சு, அந்த மாதிரி இல்லை. ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர். தேங்க்யூ ஆக்செப்ட் பண்ணதுக்கு, தேங்க்யூ அம்மா. நல்ல படம் தமிழில் கூட உங்களுக்கு வரணும். தேங்க்யூ அம்மா. அம்மா தேங்க்ஸ் அம்மா. நான் சொன்ன மாதிரி எனக்கு அப்பா இல்லை, அம்மாயே இல்லை, இப்போ இருக்கு. ஒரு படம் ஒரு குடும்பம் கொடுத்துச்சு, அது மேலே சக்ஸஸ் என்ன இருக்கும்? எனக்கு ஒரு அப்பா அம்மானே கொடுத்துச்சு, அதுக்கு மேலே சக்ஸஸ் என்ன இருக்கும்? நான் சக்ஸஸில் இருக்கேன். எனக்கு ஒரு ஃபேமிலியை கொடுத்த படம் ராம ராகவம். சார் முருகன் சார், அந்த கிளைமேக்ஸ் சாங் எனக்கு தெரியும் சார். எதுக்கு நான் ரிவீல் பண்ணலேதோ உங்களுக்கு தெரியும். அது படத்துலனே பார்க்கணும், அதுக்காக நான் ரிவீல் பண்ணல சார். நான் ஃபோன்லனே பேசிட்டு ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்குறேன். ஒரு ஐ திங்க் ஒரு 18 வெர்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க. ஐ லவ் யூ சார். அந்த சாங் அப்புறம் எல்லோரும் பேசுவாங்க சார். நைஸ் சாங் கொடுத்தீங்க. அப்புறம் யுகபாரதி அண்ணா வரல, பிஸியாக இருக்காங்க. யுகபாரதி சார், அந்த சாங் நீங்கள் பார்த்த சாங் யுகபாரதி சார் எனக்கு ஒன்றும் தெரியாது சார். பட் நான் விசுவல் மட்டும் ஃபஸ்ட்டே நானே எடுத்துட்டேன் சார். ஒரு மாஸ்டர் கூட இல்லை இதுக்கு. நான் என்ன யோசிச்சனோ அதை விசுவல் எல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் சார். நீங்கள் அது ஒரு சாங் மாதிரி எனக்கு கொடுங்க சார். அப்போ மியூசிக் பண்ணலாம்னு நினச்சேன். அப்போது சாங் கொடுத்தாங்க. மீச முன்ன கந்தம் உங்கள் வீட்டில் இருக்குது, அது பார்த்து நீ ட்ரை பண்ணுற, எதுக்கு வெளியே போகிற, அந்த மாதிரி சொன்னாங்க. கொலை சாமை போலன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் வேர்டு கொடுத்தாங்க. தேங்க்ஸ் யுகபாரதி அண்ணா. எல்லாருக்கும் தேங்க்யூ. இங்கே இருந்தால் எல்லோரும் 21st தியேட்டருக்கு வந்து ப்ளெஸ் பண்ணுங்க ப்ளீஸ். நல்ல படம், அது
பார்த்த அப்புறம் நல்லதா இல்லைன்னா தெரியும், பார்க்க முந்தே நல்லதா இல்லையான்னு வேண்டாம், பார்த்துட்டு நல்ல இல்லைன்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் டைம் அந்த தப்பு ரிப்பீட் பண்ணாமல் இருப்பேன். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் தமிழ்நாட்டில் ஜிஆர்ஆர் ரகு சார் நல்ல தியேட்டர் கொடுப்பாங்க சொன்னாங்க, நல்ல தியேட்டர் கொடுங்க சார், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. எதுக்குன்னா துபாயிலேருந்து காசு எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு வைக்கிறா சார், இங்கே காசு இங்கேயே இருக்கணும், ப்ளீஸ் துபாய்க்கு போகக்கூடாது. ஓகே, யார் அங்கிருந்த ஆளோ யாரோ டைரக்டருக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணுமுன்னா ஒரு நியூ ப்ரொடியூசர் நம்பி தயார் பண்ணணும், அதுக்காக இந்த படம் நல்லா ஓடணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. எதனா தப்பாக பேசினா மன்னிச்சுங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ.